எனக்கு என்ன அழகு இல்லையா? இல்ல இந்த ஊர்ல ஆம்பளைங்களே இல்லையா? அப்படி யாராவது வந்து உஷா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா கூடாது, கல்யாணமே தான் பண்ணிக்கணும்னு சொல்வேன். யோகியமானவனா ஒரு பயம் மாட்ட மாட்டேங்கிறான். அப்படியே யாராவது வந்தாலும் இந்த மாதிரி சீட்டி அடிச்சுட்டு பின்னாலே சுத்துவான். ஒரு 4 நாள் நல்லவனா நடிப்பான், 5 நாள் எல்லாம் வெளுத்துரும். கடைசியில கெட்ட பேரும் கஷ்டமும் நமக்கு தான். அவன் வேற ஒருத்தையோட ஓடிடுவான். ஒரு நல்லவனா கிடைச்சா சமைக்கலாம், சாப்பிடலாம், 2 குழந்தைங்களை பெற்றுக்கலாம், அதுங்களை நல்லா வளர்க்கலாம், நாம நிம்மதியா இருக்கலாம். ராதா இந்த காபி குடி. உஷா, நீ இப்படி பேசுறதுனால பாக்குறவங்க அத்தனை பேரும் தப்பா எடுத்துக்குவாங்க தெரியுமா? எடுத்துக்கிட்டுமே, நம்ம யோகிதை நமக்கு தெரிஞ்சா போதும். உஷா, எனக்கு உன்னை போல ஒரு துணை கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? ஆனா என்னால உனக்குதான் கஷ்டம். என்ன மறுபடியும் அந்த சர்ச்சிலேயே கொண்டு போய் விட்டுடு, நீ நிம்மதியா இருக்கலாம். அங்க என்ன பாத்துக்க ஆள் இருக்காங்க. நீ போயிட்டா என்ன பாத்துக்கு வேற யாரு இருக்கா? பார்வையே இல்லாதனா உன்னை எப்படி பாத்துக்கிறது? பார்வை இருக்கிறன்னா வாழ்க்கையில எதுலயுமே வேகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த வேகத்தை குறைக்க ஆண்டவன் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். பேச்சுல நான் உன்னை ஜெயிக்கவே முடியாது. சரி சரி, வேதாந்தம் பேசிட்டு இருந்தா வயிற்று பொழப்ப யார் பாக்குறது? ஆமா, எத்தனை பொம்மை செஞ்சிருக்க? ஒரு 10-15 இருக்கும். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். பொம்மை சரி இன்ட்ரெஸ்ட்ல கதவு சாப்பாடு போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் சாப்பாடு போட்டுக்கோ. நான் வரட்டுமா? என்ன மம்மி பயந்துட்டியா? மாமி நான் என்ன கூப்பிடுற திமிரடி? சத்தியமா என்ன மாமி? மாமின்னு கூப்பிடுற வயசு எனக்கு ஆயி போச்சு. ஆகலையா பின்ன? ஏய் வாய மூடு. என் வயசு என்ன தெரியுமா? 13. அதே உன் குழந்தைக்கு. எனக்கே 18 வயசு ஆச்சு. இத பார், இனிமே என் அக்கான்னு தான் கூப்பிடணும். ஓ, அப்பனே எனக்கு 2 கோன் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அவ்வளவுதானே? இந்த காசு நீயே வாங்கி. ஐஸ்கிரீம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐஸ்கிரீம் கேட்டா கூட உனக்கு ஜுரம் வந்துடணும்னு சொல்லலாம். இங்க பாருமா, இந்த அக்கால எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர அடம் பிடிக்கிறாங்க. பாருமா, தான் கண்டுபடி ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறது இல்லாம மத்தவங்க மேல பழியும் போடுறான். இந்த மாதிரி பொண்ணு வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்றது? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் வரேன். சாயந்தரம் நம்ம வீட்டுல தான், மறந்துடாதீங்க. பாய். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ டாட். என்ன டாட், ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கையில சொல்றீங்க? என்னடா கேக்கலன்னு பார்த்தேன். சாயந்தரம் பாரு, you are going to have a pleasant surprise. சர்ப்ரைஸ்? Yes. வாட் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா சொல்ல மாட்டாங்க தம்பி, அதுதான் சர்ப்ரைஸ். ஐயா, மத்தியானம் சாப்பிட வந்துருங்களா? இல்ல கிருஷ்ணா, சாயந்தரம் தான் வருவேன். ஆனந்த், கோயிலுக்கு போனியா? இல்ல டாட். பிறந்த நாள்ல முதல்ல சாமி தான் பார்க்கணும். டாட், எனக்கு எப்பவுமே சாரி சார், உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நமக்குள்ள ஆர்குமெண்ட் வேண்டாம். நான் வரேன். தம்பி, அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்காவது போய் ஆண்டவனை பார்த்துட்டு வந்துடலாமே. கிருஷ்ணா, உனக்கோ அப்பாவுக்கோ எப்படி பிறந்த நாளை கொண்டாடணும்னு தெரியாது. தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் அப்பா லேட்டா தானே வர்றாரு. வர்றாரு, பொறுத்திருந்து பாரு. பாக்குறேன். நீங்க கதவை திறந்தா 3 பொண்ணுங்க நிக்குது. சொல்லக்கூடாதா முன்னாடியே? நான் திடீர்னு கதை வந்து பார்த்தேன், பேரஞ்ச மாதிரி என் மூஞ்சி நீளம் மூத்து போச்சு. அப்புறம் சாயந்தரம் அப்பா வந்து பார்க்கும்போது ஏன்டா அவன் மூஞ்சி நீளமா இருக்குன்னா நான் என்ன பதில் சொல்றது? டான்ஸ் ஆட தானே போறோம், போய் கூட்டிட்டு வாப்பா. தம்பி, இதையும் அதையும் ஒன்னா கலக்காதீங்க, அப்புறம் அப்பா அம்மா கப்பல்ல போயிடும். போய் கூட்டிட்டு வாப்பா. டான்ஸ் தானே நானும் தம்பி. போய் கூட்டிட்டு வாயா. என்னையா நீ மட்டும் தனியா வர்ற? அந்த பொண்ணு அனுப்பிட்டேன். போங்க தம்பி, பரவாயில்ல. இந்த வீட்டுல தப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிய போகுது, லெவல்த்து பிடிக்க போறாரு. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி
ட்ரெயின் கட்டிட்டு தான் போயிருப்பாங்க. வேணா சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வரேன். நீ சொல்றது கரெக்ட் தான். என் புத்தாலத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இப்படித்தான் ரஷ்யாவுல. ரஷ்யாவா? ஏன் போய் ரஷ்யா போன? அப்ப நீங்க சின்ன குழந்தை. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்டுருக்கீங்க? புத்தகத்தை பத்தி இப்படித்தான் ரஷ்யாவுல யாருக்குமே தெரியாம ஒருத்தன் ரகசியமா ஒரு கொலை பண்ணான். போலீஸுக்கு தெரியும் அவன் தான் கொலை பண்ணான். ஆனா அவனை கைது விட முடியல. ஏன்? தேவையான சாட்சியங்களும் தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியில அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனை காட்டி கொடுத்துருக்கான். ஆமா, அதே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி கொடுத்துச்சு. அதுவே நடந்து போய் சொல்லல. அவன் கொலை பண்ணும்போது சிகார் லைட்டை மறந்துட்டு அங்கேயே விட்டுட்டான். போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, குடிச்சாங்க. ஒரே அதெல்லாம் சும்மா. தம்பி, அப்படி சொல்லாதீங்க தம்பி. கடைசியா பாருங்க, அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனுக்கே கொல்லியா வந்துருச்சு. அப்பா. Come in. வாங்க ஐயா. Come on, take your seat. கிருஷ்ணா, ஆனந்த கூப்பிடு. மிஸ்டர் குமார் சார், இந்த கேஸ்ல நீங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க உடம்போடு கூட பிறந்த சந்தேகமுத்திரம் இல்லைன்னா இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சே இருக்க முடியாது. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். கூப்பிட்டீங்களா டேட்? ஏடா படவா, காலம்பரம் உனக்கு பிரசன்டேஷன் ஒண்ணு கொடுக்கலன்னு சொன்னேன்ல, கையை கொண்டா. Mr. Kumar, meet my son. ஹலோ. ஹலோ. Happy birthday. I wish you a good future. Thank you, sir. Thank you. யார் தெரியுமா அவரு? One of the brilliant man in crime branch. ஆனந்த், கோயிலுக்கு போனியாப்பா? இல்ல டேட். God bless you, my son. என்னையா அந்த பொம்மை எல்லாம் எவ்வளவு வித்த? 12 ரூபாய்க்கு. இத பார், அந்த பொம்மை எல்லாம் சேர்ந்து ஒரு குருட்டு பொண்ணு. அந்த பணத்துல ஏதாவது கமிஷன் அடிக்க பார்த்த கடவுள் உன் கண்ணை குத்திடுவாரு. இந்தாங்கம்மா. போய் மேனேஜர் கூப்பிடு. சரிம்மா. கூப்பிட்டீங்களாம்மா? என்னையா, என்ன ட்ரெஸ் இது? நான் இந்த ஹோட்டலுக்கு மனசு விட்டு பாடத்தான் வந்திருக்கேனே தவிர மானத்தை விட்டு ஆட வரல. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம். மன்னிச்சுங்கம்மா, டெய்லர் அளவு தப்பா எடுத்துட்டான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ. பியூட்டிஃபுல். உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். தினமும் என் பாட்டை வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு அழுத்து போகல? நீங்க அழகா இருக்கீங்கன்னு யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? யாரும் அப்படி சொல்லலைன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். நான் வேணா கார்ல டிராப் பண்ணட்டுமா? பழக்கம் இல்லாத அவங்களோட நான் கார்ல போறதில்ல. பாதியில பேசிட்டு இருக்கும்போதே இப்படி போனா எப்படி பழகுறது? என் கூட கார்ல வாங்க, பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மிஸ்டர் ஆனந்த், நீங்க இந்த ஹோட்டலுக்கு வர ரெகுலர் கஸ்டமர் என்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசணும். ஐ எம் சாரி. நான் வரேன். உஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். இது என்ன புது கதை? கையை விடு.
என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? தண்ணி தெளிச்சு எழுப்புங்க. உஷா, முடிவா என்ன சொல்ற? நீ ஒரு முன்கோபக்காரன், நிதானம் இல்லாதவன், சபல புத்தி உள்ளவன், ராத்திரிலாம் தூங்காம பாட்டு கூத்துன்னு அலையிறவன். நாளைக்கே என்னை விட நல்ல பாடகி கிடைச்சிட்டா அவ பின்னால போயிடுவேன். நான் உன்னை காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பைத்தியக்காரங்க தான் கனவுலகத்துல இருந்துகிட்டு பகல் கனவு காணுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன். ஐம் a practical man. என்னை இந்த அளவுக்கு யாருமே ஏமாத்தினது கிடையாது. இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். இன்னைக்கு கூட உங்களை பத்தி தான் பேச்சு. நீங்க ஒழுங்கா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாசத்துக்குள்ள என் கண்ணை சரியாக்கலனா என்ன உங்க தலையிலேயே கட்டிடுவேன்னு உஷா சொல்றா. இதை நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது. இனிமே கேரண்டியா 6 மாசத்துக்கு உனக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்டே கிடையாது. அப்ப நான் என்னைக்குதான் உங்களை என் கண்ணால பாக்குறது? என்ன நீ பார்க்காம இருக்கிறதே பெட்டர். சட்டி மாதிரி ஒரு தலை, அண்டா மாதிரி ஒரு தொப்பை, குச்சி மாதிரி 2 காலு. அடடே, கரெக்டா இருக்கே. ஆமா, எதை கரெக்ட்டுங்கிற? உஷா சொல்றதும் நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்குங்கிற. அடப்பாவி. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு கோரமா இருந்தாலும் என்ன, காதலுக்கு கண்ணேது. அது என் விஷயத்துல கரெக்டா இருக்கு. ராதா, நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள உனக்கு பார்வை வந்து நீ பார்க்கத்தான் போற. நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட். அந்த உஷா கிட்ட சொல்ல போறேன், ட்ரீட்மெண்ட் முடிய நேரமாகும், நீ போயிட்டு வான்னு. அவ போனதும் நான் உனக்கு ராதா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரடி. பார்வை இல்லைன்னாலும் உண்மையிலே ஒரு ஆண் அழகனை பிடிச்சிட்ட. எனக்கு வர்றதெல்லாம் வெறும் காளி பசங்க. என்ன சொல்ற? வயிற்று பசிக்குது, வா சாப்பிடலாம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். டாக்டர், நாளைக்கு ராதாவுக்கு செக்கப் இருக்கு. தெரியும், நானே போன் பண்ணி பேசிட்டேன். ஜட்ஜ் மதனகோபால் ஒரு பேஷண்ட்டுக்கு சிபாரிசு பண்ணிருக்கார். அவரும் நாளைக்கு வரார். வரட்டும். இவருக்கு இப்ப ஒண்ணும் தேவையில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். வரட்டுமா? வாங்க சார். என்ன சார், பொண்ணு பாத்துருக்கீங்களா? யார் சார் அது? சொல்றேன். இத பாரு, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அவளுக்கு சேர்த்து நீ தான் சமையல் பண்ணணும். ஏன் சார், பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? இல்ல, அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கும்போது காலமெல்லாம் உங்க 2 பேருக்கு சமைச்சு போட நான் தயாரா இருக்கேன் சார். இருங்க சார், சாப்பாடு கொண்டு வரேன். என்ன கிருஷ்ணா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை நீங்க நினைச்சா சரியாக்க முடியும். எங்க அத்தை மக சீதா, அவ மேல எனக்கு ரொம்ப ஆசைங்க. போன வருஷம் கூட இங்க வந்துருந்துச்சுங்களே, நீங்க கூட 100 ரூபாயில ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்களே. அவளுக்கு என்னாச்சு இப்போ? அவளுக்கு ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தாங்க. எனக்கு எங்க சித்தப்பா பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அவ என்னடானா, உங்க 2 பேர்ல யார வேணாலும் கட்டிக்கிறேங்கிறா. நான் எங்க சித்தப்பா பையனை பார்த்து, டேய் எனக்கு அவன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கொஞ்சம் ஒதுங்கடான்னு. அதை எப்படா சும்மா ஒதுங்க முடியும்னா, சரிடா எனக்கு ஒரு காணி நிலம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் பணம் தர்றேன், வச்சுக்க ஒதுங்குன்னு. அவன் சரின்னா. எனக்கு நம்பிக்கை இல்ல, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். இதாங்க அந்த பேப்பர். அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறான். நான் சீதா கடத்த தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன் இடத்துலயே பந்தல் போட்டு ஏன் பணத்தையே செலவழிச்சு சீதா கடத்த தாலியை கட்டிவிட்டான். இதை நான் சும்மா விட போறதில்ல, கேஸ் போட போறேன். நீங்க தான் பெரிய ஜட்ஜி ஆச்சே, ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னால ஜட்ஜ்மெண்டே சொல்ல முடியாது. காரணம்? இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வராது. ஏன் வராது? எந்த சட்டமும் ஹியூமன் ரைட்ஸ்ல தலையிட முடியாது. இது ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ராங். சார், அப்ப இதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்களா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்னங்க?
அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை பாரு. 10,000 ரூபாய் பணம், 10,000க்கு ஒரு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. ஆனந்த், ஆனந்த், தம்பி, அப்பா வராது. ஐயோ நாட்டம். எல்லாத்தையும் எடுத்து வைடா. ஆமா ஆமா, எப்படியாவது நாட்டம் போடும். முதல்ல தம்பி மேல உள்ள சின்னாத்த போடும். ஏன் மேலே 4 நாள் ஆகும். சச்சி என்ன சந்தேகப்படுவாரு. ஐயோ, ஆனந்த், ஆஹா, உனக்கு டாக்டர் அருண் தெரியல? தெரியும்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ட்ரீட்மெண்ட்டுக்காக நாளை கூட்டிட்டு போனோம். எங்கேயும் வெளியே போயிடாத. ஓகே, சரிப்பா. குட் நைட். குட் நைட். அதா ஸ்ப்ரே அதுமா கொண்டார. ஏய் ஏய், ஏந்திரடி. விடிச்சு போய் வெயில் அடிக்குது, இன்னும் தூங்குற. வெயில் அடிக்குதா? எந்த பக்கம்? சரி சரி, இந்த காஃபி குடி. மழுப்பாது உஷா. உனக்குதான் விடியறதும் வெயில் அடிக்கிறதும் தெரியுது. அதை நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. வேதாந்த பேசாத. இன்னைக்கு யார பார்க்க போறேன்னு தெரியுமா? காஃபி குடி. காஃபி எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நான் சக்கரை போடவே மறந்துட்டேன். நீ காஃபி நல்லா இருக்குங்கிற. அதான் நாம யார பார்க்க போறோம்னு சொன்னதும் உனக்கு உடம்பெல்லாம் இன்னைக்கு. கிருஷ்ணன், ஆனந்த் கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க. பாரதி, இன்னைக்கு பார்க்க போறிய டாக்டர் சின்ன பையன் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. ஆமா, ஆனந்த் பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும்? அவன் அம்மா உயிரோட இருக்கும்போது பார்த்தது 10-12 வருஷம் இருக்கும். கூப்பிட்டீங்களா டாட்? ஆனந்த், இந்த அங்கிள் உனக்கு தெரியல? டேய், என்னடா அப்படி உத்து பாக்குறேன்? நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், என்னையே மறந்துட்டியா? பாரதி அங்கிள். ஹலோ, உனக்கு என்ன வேணுமா கேளுடா. பர்சைய பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். பாரதி, நீ இப்ப வாங்கி கொடுக்கறது அவன் எடுத்துக்க போறது இல்ல. அவனுக்கு போனங்கிறத உன்னால வாங்கி தர முடியாது. எனக்கு கண் ஆபரேஷன் ஆகட்டும். அதுக்கப்புறமா அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான்டா இந்த இடத்தை விட்டு நான் போக போறேன். 5 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கே, நீ என்ன வாழ்க்கை பூரா பேச்சுலராக இருக்க போறியா? நல்ல பொண்ணை பரவா பண்ணிக்கிறேன். ஏ டாலி, ராதா மூத்திலே பந்தெறிஞ்ச அவ குருட் பார்வை இல்லாதவன் தெரியுமில்ல? தெரியுமே. அப்ப ஏன் எரிஞ்ச? குருடி எப்படி பந்த பிடிக்கிறான்னு பார்க்கதான். இனிமே இப்படி செஞ்ச உன்னை. நிறுத்து உஷா. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்காக மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அம்மா, ராதா கூட்டிட்டு வாங்க. ராதா வா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யூர் சீட். டாக்டர், நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை? நோ சிடம்.
கை பிடிச்சு நாடி பார்க்கல? நாடிக்கும் கண்ணுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு கண் டாக்டர், தெரியாதா? பார்த்தாலே தெரியுதே. ஆனா எனக்கு தான் தெரியல. அடுத்த வாரம் ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டாக்டர், ராதா பார்வை கிடைச்சிருமில்ல? நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒண்ணும் பிறவியில வந்த கோளாறு இல்லையே, இடையில வந்தது தானே, சரி பண்ணிடலாம். எப்படியோ டாக்டர், ராதா பார்வை திரும்பணும், ராதா என்ன பார்க்கணும், நான் அவ கல்யாணத்தை பார்க்கணும். எனக்கு தான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகும் நம்பிக்கையே இல்லை. டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவனா லட்சணமா எவனாவது பையன் இருக்கானா? குணம் தான் முக்கியம். பையனா? எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு தானே, கட்டாயம் பாக்குறேன். ராதா, நேத்து இந்த கண்டாக்டர் பேசுனதை என் காதால கேட்டேன். இன்னும் நான் இங்க இருக்கிறது நாகரிகம்ல. நான் வரட்டுமா? டாக்டர், ராதாவை நல்லா செக்அப் பண்ணுங்க, போகும்போது டிராப் பண்ணிடுங்க. ஓகே, நானே டிராப் பண்றேன். மிஸ்டர் ஆனந்த், எஸ் ப்ளீஸ். இவரோட ரிப்போர்ட் எல்லாம் நேத்தே டாக்டர் பார்த்துட்டாரு. ஓகே. இவர் எங்கேயும் அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க ஃபாதர் கிட்ட சொல்லிடுங்க, நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அருண், உஷா பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவ பேசுறது அப்படி, அந்த குணத்துல தங்கமானவ. இத நீ சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. அவ கல்யாணத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். பாக்குறேன் பாக்குறேன். நான் என்ன டாக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? நான் வந்தது ஆச்சரியமா இருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியே, நீயும் ஒரு ஆம்பளையா நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. மே ஐ கம் இன்? அனுமதி இல்லாம உள்ள வர்றது அநாகரிகம், வந்தவங்களை வெளியே போக சொல்றது அசிங்கம். எனிவே கம் இன். தேங்க் யூ. எல்லா பணக்கார பசங்க மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர் நான் இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனை நம்பி வலிக்கு விழற கேரக்டர் நான் இல்ல. உஷா, நான் ஒரு ஜட்ஜோட மகன். ஆஃப்டர் ஆல் நைட் கிளப்ல பாடி பழைக்கிறவ நீ என்ன எடுத்தறிஞ்சு பேசுற? உனக்கு என்ன திமிருடி? நீ பெரிய ஜட்ஜோட மகன், நைட் கிளப்ல பாடி பிழைக்கிற என்னோட கேவலமா சுத்திட்டு இருக்க. அதோ பார், அதுதான் வழி. போகும்போது கதவை சாத்திக்கிட்டு போடா. நான் நினைச்சதை எதையுமே அடையாம விட மாட்டேன். ராதா, உன் கூட மாடி வர வரவா? வேண்டாம், உண்மைதானே சொல்லுவீங்க யாரோட ஹெல்ப் எதிர்பார்க்காம இண்டிபெண்டா இருக்கணும்னு. எனக்கு பழக்கம் இருக்கு, நான் வரேன். ஏய் உஷா, God. பொம்மை சார் இன்ட்ரெஸ்ட்ல கதவு தாப்பால் போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கோ.
எஸ். இல்லையே, அவ ஹோட்டலுக்கு தானே போனா. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஓகே. வரேன் வரேன். இந்தாங்கம்மா பால். வர வர ஞாபக மருதி அதிகமா போச்சு. ஸ்டவ் அணைக்கல, கதவை போட்டல, கண்ட இடத்துல போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஜட்ஜோட வீட்லயே ஒரு கொலைகாரனா? நோ. அவ என்ன கேவலமா நினைச்சு மட்டமா பேசினா. நான் கோவத்துல அவளை அடிச்சேன். அல்பாயுசு பட்டுன்னு போயிட்டா. எங்க அப்பா ஒரு ஜட்ஜ். நான் அவருக்கு ஒரே பையன். எனக்காக எதுவும் செய்வார். நான் ஒரு வார்த்தை சொன்னா என்னை காப்பாத்திடுவார். நடந்தது நடந்தபடி சொல்லிடுவோம். எஸ், தட்ஸ் த ஒன்லி வே. நோ 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 நோ. யாரா இருந்தா என்னையா, தவறு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சட்டத்துக்கும் நீதிக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. என் மகனாவே இருந்தா கூட அவன் ஒரு தவறு செஞ்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தா நான் அவனை தண்டிக்காம விட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்ததே தப்பு. போயா வெளியே.
யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே நிற்கின்ற ஆனந்த் என்ற வாலிபர் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி உஷா என்ற ஒரு இளம் பெண்ணை மிக கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்கு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், இவருக்கு தரப்போகும் தண்டனை இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் தங்கள் மகனாக இருந்தாலும் நீதிக்கு பங்கம் வராமல் தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க உட்கார்ந்துட்டா பந்த பாசம், சொந்தக்காரன், வேண்டியவன் வேண்டாதவன் அதுக்கு இடமே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் உஷா என்ற பெண்ணை கொலை செய்வதற்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் EPCO 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, கோர்ட் டிஸ்மிஸ்ட். தம்பி, தம்பி, உங்களுக்கு இந்த தண்டனையா? வருத்தப்படாதீங்க தம்பி. கிருஷ்ணா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நானே சொல்லி எப்படியாவது விடுதலை பண்ண சொல்றேன். அதாதீங்க தம்பி. தம்பி, என்ன தம்பி ஒரே வேர்வையா இருக்குது? ஒண்ணு இல்ல, வெயில் காலம். வெயில் காலமா? வெயில் காலம் எனக்கு இல்லையா? எனக்கு வேர்க்கலையே. வெயிலே இல்லையே தம்பி. தம்பி, இனிமே காட்டன்ல சட்டை போடுங்க, கம்பெனியில போடாதீங்க. நல்லா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? கிருஷ்ணா, நானே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. பெரிய வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறீங்க, சின்ன வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீங்க சின்ன வீட்டுல மாட்டிக்கலையே. இத பாரு, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடு. 10,000? 10,000 ரூபாய் பணம், பத்தாத்துக்கு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. சும்மா சார், எங்க இருந்தாலும் நல்லா வாழணும்னு நினைப்பு, வேற ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்னையாது கூணுங்க. என்ன திமிர? டேய், திமிர அடக்கிறதுக்கு தாண்டா கூழ் சாப்பிடுறது. உடம்புக்கு நல்லது. இத சாப்பிட்டா மனுஷனுக்கு இருக்கிற வெறித்தனம் குறையும், புத்திசாலித்தனம் வேலை செய்யும். அதனாலதான் ஜெயில உள்ள கைதிகளுக்கெல்லாம் கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க. ஜட்ஜு மகனா இருந்தாலும் இங்க கூழ் தான் ஊத்துவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. இங்க ஒண்ணு விருந்து வைக்கல, வேணுமே வேணுமான்னு கேட்டு பலமாறதுக்கு. சும்மா தட்ட தட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க. தட்டு தட்டு. தம்பி, தம்பி, என்ன தம்பி? ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க தம்பி. என்ன கை செயின காணோம்? இப்ப யோசனை பண்ணி என்ன பண்றது? ஒரு காரியத்தை செய்ய போனா ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். என்னைய சொல்ற? அந்த செயின்ல உங்க பேரை பெரிய எழுத்துல போட்டுருக்கீங்க, சின்ன எழுத்துல இந்த விலாசத்தையும் போட்டிருந்தா இந்த மாதிரி நல்ல உள்ள கையில கிடைச்சிருந்தா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும்.
திரும்ப திரும்ப கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் இந்த பிளாட்ல தானே குடியிருக்கீங்க. இந்த வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டதா? ஐ மீன் எனிதிங். யாராவது கூச்சல் போடுறது அலறது? எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. மிஸ்டர் ஆனந்த், நீங்க எங்க இப்படி? உஷா என்னோட ஃப்ரெண்ட். உஷா இறந்து போன செய்தியை நான் கேள்விப்பட்டேன். உஷாவை எத்தனை நாளா தெரியும் உங்களுக்கு? 6 மாசம். இங்க இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ண ஆபரேட்டர் சொன்னா. என்ன சொன்னா? உஷா இறந்ததா சொன்னானா இல்ல கொலை செய்யப்பட்டதா சொன்னானா? இறந்ததா சொன்னா. மிஸ்டர், இங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடக்கூடாது. சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியாது. எங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் தேவைப்படும். நீங்க வெளியூர் போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா தேட வேண்டியது இருக்கும். ஓகே. இவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? இவனை நீங்க பாத்திருக்கீங்களா? சார், இந்த பிளாட்டுக்கு யார் வந்து போனாலும் அது என் குழந்தைக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவ கொடுத்தனமே இந்த படிக்கட்டுல தான். பாப்பா, இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஒரு ரவுண்ட் போலாமா? ஓ, வா போலாம். பாப்பா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் தானே, நிறைய வாங்கி தரேன்.
ஐஸ்கிரீம் சாப்பிடு. டாலி, உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியல. எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் சண்டை. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இத பாரு டாலி, நான் சொல்றபடிலாம் நீ கேட்டினா உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஓ சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன்ல, அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியம் சொல்ல மாட்டேங்க. உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சொல்ல மாட்டியே? சொல்லவே மாட்டேன். வெரி குட். ஆனா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஆனந்த், எங்க இப்படி புதுசா ஒரு இம்போர்ட்டட் கார் வந்து பாக்குறியா? பார்க்கலாமே. உன் ஃபோன் நம்பர் சொல்லு, நான் உன்னை ஃபோன்ல கான்டாக்ட் பண்றேன். 422331. என்ன சொன்ன? 422331. ஓகே. 422331. ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ யாரு? என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? சத்தியமா உன்னை பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 4 ஐஸ்கிரீம் தின்னேன். போய் சொல்லாத. எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. இப்பதான் தெரியுது நீ புள்ள பிடிக்கிறக்காரன்னு. நீ வந்துட்டு போன சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், நான் இங்க வந்துட்டு போறது யார்கிட்டயுமே சொல்லிடாத. அப்படின்னா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஓகே. டாடா. பாய். ராதா, நான் சொல்றதை கேளு. இந்த மருந்து குடி. மாட்டேன். அருண், என்ன இந்த சர்ச்சிலே கொண்டு போய் விட்டுடுங்க. ராதா, நீ சொல்றதை கேட்க நான் தயாரா இல்லை. இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு. உன் வாழ்நாள் பூரா இந்த மருந்து குடி. டாக்டர், எஸ். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு போக்கிலே விட்டுடுங்க. 2 நாளையில சரியா போயிடும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கமிங் டாக்டர். எப்படி இருக்கீங்க? இப்போ கண்ணடிச்சு எல்லாம் குறைஞ்சிருக்கு. ராத்திரி தூக்கம் தான் வர மாட்டேங்குது. தூங்கறதுக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா? நான் யாருக்குமே ஸ்லீப்பிங் பில்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அதை சாப்பிட்டு பழகிட்டா அப்புறம் வர்றது கஷ்டம். பெயின் அதிகமா இருந்தா ஏதாவது பெயின் கில்லர் தரேன், சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. குட். டேக் ரெஸ்ட். டேய் சிவா, இப்படி வா. என்ன சார்? உஷா இறந்த செய்தியை நீதான் என்கிட்ட சொன்னதா போலீஸ் உங்ககிட்ட விசாரிச்சாங்களா? போலீஸா? விசாரணையா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி அவங்க விசாரிச்சாங்கன்னா நீதான் எனக்கு போன் பண்ணி சொன்னதா சொல்லணும். என்ன சொல்ற? தேங்க்யூ சார். குட் பாய். ஹலோ. எஸ். ஆபரேட்டரா? நான் இன்ஸ்பெக்டர் குமார், கிரைம் பிரான்ச் மெட்ராஸ். எஸ் சார். என்ன வேணும்? உங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர்றாரே மிஸ்டர் ஆனந்த், அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. பாடி உஷா இறந்த செய்தியை நீங்க தான் போன் பண்ணி சொன்னதா சொல்றாரு. அது உண்மையா? ஆமா, நான் தான் போன்ல சொன்னேன். தேங்க்ஸ். சாரி சார், உங்க வீட்டுக்கு வந்து உங்க போனை யூஸ் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஹோட்டல் ஆபரேட்டர் தான் சொல்லியிருக்கான். ஐ ரியலி ஃபீல் பேட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். சந்தேகப்படுற ஆளுகளை பத்தி சரிவர விசாரிக்கிறதா நல்லது. இல்லைன்னா குற்றவாளி தப்பிச்சிருவான், நிரபராதி தண்டிக்கப்படுவான். எப்பவுமே நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது சரியான ஆதாரங்களோட வரலன்னா என்ன போல அங்க உட்கார்ந்துருக்க நீதிபதிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அது நடக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர், எனி அதர் ஹெல்ப்? ஆனந்தோட போட்டோ எனக்கு ஒண்ணு வேணும். கிருஷ்ணா, ஆனந்தோட போட்டோ ஒன்று கொடு. ஆனந்துக்கு பாக்ஸிங் தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அவன் தான் காலேஜ்ல சாம்பியன். ரீசெண்டா எடுத்த போட்டோ வேணும். தேங்க்யூ சார். கிருஷ்ணா, இந்த கொலைக்கும் நம்ம ஆனந்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? சத்தியமா இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் நீங்க காப்பாற்ற முடியாதா?
இந்த குழந்தை கொலை பண்ணி இருக்குமா? ஹாய் டாட். எங்க சினிமாவுக்கா? சும்மா அப்படியே ஒரு சுத்து. சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. போய் சாப்பிடு. ஓகே டாட். ஹாய் கிருஷ்ணா. சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா? என்னையா, என்னாச்சு உனக்கு? தம்பி, நீங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ற? வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. வந்து உங்க போட்டோ வாங்கிட்டு போயிருக்காரு. பாப்பா, உன் பேர் என்னம்மா? டாலி. டாலி, இந்த போட்டோ யாருதுன்னு பார்த்து சொல்லு. டாலி, சார் கேக்குறாருல்ல, சரியா பார்த்து சொல்லுமா? டாலி, உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ்கிரீம். கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு 4 கோன் ஐஸ் வாங்கி தருவேன். நிஜமா? நிஜமா வாங்கி தருவேன். சொல்லு. சத்தியமா இந்த ஆளை பார்த்ததே கிடையாது. குழந்தை போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை போய் சொல்லுது. இந்த குழந்தையால ஆபத்து வந்தா அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்மள காட்டி கொடுக்கக்கூடியது அந்த பிரஸ்லெட் ஒண்ணுதான். எஸ், அதை எப்படியாவது எடுத்துடணும். ஹலோ. ஹலோ, யாரு சிஸ்டரா? எஸ் டாக்டர். ராதா எப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் தூங்காம புலம்பிட்டு இருந்தா. வேற வழி இல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. குட் நைட்.
நீங்க அனுப்பின பேஷண்ட்டுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். நான் அதை பத்தி எல்லாம் கூட கவலைப்படல. ஆஸ்பத்திரியில வந்து திருடுறாங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, அப்படி ஹாஸ்பிட்டல்ல திருடுற அளவுக்கு என்ன இருக்கு? பேஷண்ட்ஸோட வாட்ச், செயின், மோதிரம் இதெல்லாம் நாங்க வாங்கி வச்சிருவோம். நான் ஐ டாக்டர். பேஷண்ட்டுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதால 2 ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லிருந்தேன். வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மறுபடியும் ஈவினிங் வருவாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நினைவு வந்துரும்னு சொன்னாங்க. அனந்த், எஸ் சார். இன்னி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீ வந்து இவரை கொஞ்சம் பாத்துக்க. ஓகே சார். டாக்டர், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? எஸ் சார். திருடனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? திருட வந்தவனை உங்க ஃப்ரெண்டு தான் பார்த்திருக்காரு. அவன் தப்பிக்கிறதுக்காக தான் இவரை தாக்கி இருக்கிறான். இவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும். We'll go. எஸ். டாக்டர், ராதாவோட துணி எல்லாம் பேக் பண்ணிருக்கேன். ராதாவை இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். இருங்க, வந்து பேசுறேன். Thank you. See you again. See you. ராதா, இனிமே நீங்க இருக்க கூடாது. டாக்டர் வீட்டுல தான் இருக்கணும். இல்ல சிஸ்டர், 2 காரணத்துக்காக நாங்க போறது இல்ல. ஒண்ணு, என்னால இனிமே சந்தோஷமாவே இருக்க முடியாது. 2வது, நான் ஒரு வீட்டுல இருந்தேன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? பார்வை இல்லாத உனக்கு இந்த உலகமே டாக்டர் தான். நீ சந்தோஷமா இருக்கணும்னு உஷா எவ்வளவு கஷ்டப்பட்டா. அவளுக்காகவாவது நீ போய்தான் தீரணும். ராதா, நீ வீட்டுக்கு வரல, இந்த சிஸ்டர் உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவா. நீ வர போறியா இல்ல தூக்கிட்டு வர சொல்லவா? வலது கால எடுத்து வச்சு வா. பாத்து பாத்து. பாரு ராதா, இதுதான் என் வீடு. இந்த வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். இதுதான் சமையல். உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண் பார்வை வந்த உடனே நீ இங்கதான் சமைக்கணும். அது மட்டும் ரெங்கான்னு ஒரு சமையக்காரன் இங்க இருக்கான், அவன் தான் சமைப்பான். இதுதான் உன்னுடைய பெட்ரூம். பக்கத்துல டேபிள் இருக்கு. டேபிள் மேல இருக்கிற ஆஸ்ட்ரேல பீரோ சாவி இருக்கு. இந்த பீரோல உன்னுடைய பொருள்களை எல்லாம் வச்சுக்கலாம். செவுத்தோரமா சோஃபா இருக்கு. பக்கத்துல ஒரு டீப்பா. அது மேல ஃபிஷ் போல் இருக்கு. அதுல 2 அழகான மீனுங்க இருக்கு. உனக்கு இறஞ்சலா இருந்தா எடுத்துட சொல்றேன். வேண்டாம், எனக்கு மீன் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ராதா, இனிமே உனக்கு நான் தான், எனக்கு நீதான். இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம உலகம். ஒன் மினிட். இவரை உனக்கு தெரியுமா? ஆனந்த் தெரியுமே, இவர் ரெகுலர் கஸ்டமர். உஷா இறந்த செய்தியை நீதான் போன் பண்ணி சொன்னியா? ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். ஏன் சொன்ன? அவர் ரெகுலர் கஸ்டமர், அதனால போன் பண்ணி சொன்னேன். உஷா சாகல, அவ கொலை செய்யப்பட்டா. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொன்னா மருந்த மாத்தி கொடுத்துருவாரு. வக்கீல் கிட்ட பொய் சொன்னா கேஸ மாத்தி வாதாடிடுவாரு. போலீஸும் அப்படித்தான், நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். என்ன நடந்தது? ஏதா இருந்தாலும் கை வைக்காம பேசுங்க. அராஜகம் பண்றதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. சட்டத்தை பத்தி எங்கிட்ட பேசுறீங்களா? 18 வயசு பொண்ணு அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கா. உண்மை நிச்சயமா வரும்னு தெரிஞ்சாதான் போலீஸ் ஒருத்த மேல கை வைக்கும். உண்மையை சொல். நான் போன் பண்ணல, ஆனந்த் தான் 200 ரூபாய் கொடுத்து போய் சொல்ல சொன்னார்.
தம்பி, உங்களை பார்க்க அந்த நெட்ட கொக்கு வந்திருக்குது. யார சொல்ற? அதான் நீங்க கொலை பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துதே. இன்ஸ்பெக்டர் உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்குது. ஒரு நாளைக்கு ஐயாவுக்கு கோவம் வரப்போகுது. அப்படியே அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறாரு. மாத்த அவரை வர சொல்லு. வர சொல்லவா? ஹலோ, டேக் யூ சீட். நீங்க கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை பண்ணத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிஃபோர் ஹேவ் சம்திங் ஹாட் ஆர் கோல்ட். கேள்வி கேட்கறதும் குறுக்கு விசாரணை செய்யறதும் என் தப்பு இல்ல, அது என் தொழில். சரி, விஷயத்துக்கு வாங்க. உஷா இறந்தத ஹோட்டல் ஆபரேட்டர் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னதா சொன்னீங்க. அது உண்மையா? ஆமா, அவன் தான் சொன்னான். அதே ஆபரேட்டர் இன்னொன்னு சொன்னான். நீங்க அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னீங்களா? நான் ஆனந்த் பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் ஐஸ்கிரீம் பாப்பா பேசுறேன். அடடே, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் பாப்பாக்கு என்ன மரியாதை? ஆமா, இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? சாரி, மறந்துட்டேங்க. இப்ப மணி 6 தானே ஆச்சு. 7 மணிக்கெல்லாம் அங்க வந்துடுறேங்க. நீங்க மட்டும் வரல, நீங்க வந்துட்டு போனது எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அவசரப்பட்டு அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துறேன். பிசினஸ்ல கொஞ்சம் முன்னப்பினதா இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. சரி பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். சரிங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சொல்றேன். உஷா இறந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாலதான் உங்களுக்கு அவளுக்கும் தகராறு நடந்திருக்கு. பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருவரால தான் அவ தாக்கப்பட்டு இறந்திருக்கா. இது டாக்டர் ரிப்போர்ட். இன்ஸ்பெக்டர், எனக்கு பாக்ஸிங் தெரியும். இதே கையால ஒரு ஆளை அடிச்சு கொல்லவும் முடியும். அதுக்காக நான் தான் உஷாவை கொன்னேன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். இப்ப எங்களுக்கு தேவை ஒரு விட்னஸ், இல்ல ஒரு எவிடன்ஸ். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் கிடைக்காமலே போயிட்டா? என்ன ஏமாத்தலாம் மிஸ்டர், சட்டத்தை ஏமாத்த முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஜட்ஜோட மகன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். என்ன திமிரு? நான் தான் உஷாவை கொன்னேன்னு என்ன காட்டி கொடுக்க முடிஞ்ச ஒரு தடையும் என்னோட பிரஸ்லெட். இன்னொன்னு, அந்த குழந்தை. அந்த ரெண்டையுமே இல்லாம பண்ணிட்ட. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவுதான் சந்தேகம் இருந்தாலும் நான் தான் உஷாவை கொன்னேன்னு நிரூபிக்கவே முடியாது. Twinkle, twinkle, little star, how I wonder what you are up above the world so high, like a diamond in the sky. டேலி, விளையாட்டு போதும், சாப்பிடவாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப மரியாதையா வந்து சாப்பிட போறியா இல்லையா? நீ என்ன வாங்கி தருது? எனக்கு ஒரு மாமா இருக்காங்க, அவங்க வாங்கி தருவாங்க. மாமாவா? யார் அவன்? சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டாலி, வா வா வா. இந்த பாப்பா ஐஸ்கிரீம் இங்கே உட்காந்து சாப்பிட்டு நான் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், சரி மாமா. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, என்ன அடிச்சிருவாங்க. சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிடணும்.
நீயா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறதா முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்போ உன் குழந்தை? வருத்தப்படாத. ஒரு முடிவுல இன்னொரு தொடக்கமே இருக்கு. என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்ட காரணத்தால் வாழ்க்கையில் வெறுப்புற்று நானும் என்னுடைய குழந்தையும் விஷத்தை குடித்து இறந்து விட்டோம். எங்கள் சாவிற்கு யாரும் பொறுப்பல்ல. Twinkle, twinkle, little star, how I wonder what you are, up above the world so high. நீயா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறதா முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்போ உன் குழந்தை? எஸ், மதன் கோபால் ஹியர். சார், நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். குமார், சொல்லுங்க. ஆனந்த் இருக்கார்ல? இருக்கானே? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஆனந்த் அங்கே இருக்கு, சொல்லுங்க, நான் வர்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அவனை எங்க வெளியே போகாம பாத்துக்கிறேன். இல்ல சார், நானே நேர்ல வர்றேன். ஓகே.
ஆனந்த் இருக்கான்ல? தம்பியா? தம்பி வெளியில போய் 2 மணி நேரம் ஆகுது. பாரதி அங்கிளுக்கு நினைவு வந்துட்டா எனக்கு ஆபத்து. அந்த இன்ஸ்பெக்டர் முந்திரத்துக்கு முன்னாடி நான் முந்திக்கணும். டாக்டர், இவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துடலாம்ல? ஓகே. நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி குடு பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், உனக்கு என்ன வேணுமா கேளுடா, பர்சைய பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். யார் அது? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல ராதா. அடுத்த வாரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் உனக்கு 10 நாள் ட்ரீட்மெண்ட். அப்புறம் எல்லார் மாதிரி உனக்கு கண் பார்வை வந்துடும். ஆமா, கண் பார்வை வந்ததும் முதல்ல நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்? உஷாவோட போட்டோ. 2வது நீங்க. உஷா இருந்ததை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? போலீஸை விசாரிச்சேன். அவங்க சந்தேகம் எல்லாம் அந்த ஆனந்த் மேலதான். சந்தேகப்படுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தேகப்பட்ட மட்டும் போதாது. ஒருத்தனை கொலைகாரன்னு நிரூபிக்க சாட்சி வேணும், ஆதாரங்கள், தடயங்கள் ஏதாவது இருக்கணும். கூடிய சீக்கிரம் கொலைகாரம் மாட்டிக்கும். உஷாவை கொண்டவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஹலோ, டாக்டர் அருண் ஸ்பீக்கிங். அப்படியா? இதை வந்துடுறேன். ராதா, நான் கிளினிக் வரை போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஆச்சரியமா இருக்கு. நாங்க அவரை செக்அப் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர், பிளட் பிரஷர், பல்ஸ் ரேட்
ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா தான் இருந்தது. யாரோ மானிட்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்போ சாகல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. டாக்டர் ஒரு நிமிஷம், நான் சொல்றது தப்பா இருக்கலாம், அதுக்காக என்ன தப்பா எடுக்காதீங்க. சொல்லுங்க. இந்த பேஷண்ட் இறந்ததும் ஜட்ஜோட மகன் ஆனந்த் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன். உண்மையாவா? நிச்சயமா. சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. சார், இந்த குரல் ஆனந்தோட குரல் தானே? சத்தியமா கிடையாது, இது ஆனந்தோடைய குரலே கிடையாது. சொல்லுங்க, அவர் குரல் இல்லைன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா, ஆனந்தோட இத்தனை வருஷம் பழகி கூட அவன் குரல் உனக்கு தெரியல? எஸ், மதன் கோபால் ஹியர். நான் டாக்டர் அருண் பேசுறேன். சாரி சார், உங்க பேஷண்ட் இறந்துட்டார். என்ன, பேஷண்ட் இறந்துட்டாரா? எப்படி? அதுதான் சார் ஒரே புதிரா இருக்கு. இப்போ உங்க சன் ஆனந்த் எங்க இருக்கார்? அவர் இங்க வந்துட்டு போனதா நர்ஸ் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வேற வேலை இருந்தது, நான் தான் அவனை அங்க போக சொன்னேன். அந்த பேஷண்ட் சாகல, கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரோ மானிட்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர். எஸ். என்ன சார்? சம்திங் ஃபார் யூ. ஐ அம் இன்ஸ்பெக்டர் குமார், மெட்ராஸ் கிரைம் பிரான்ச். ராதாம்மா, சாப்பிட வரீங்களா? இல்ல, அவர் வரட்டும். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போனோம், சார் வந்துருவாரு. தனியா இருப்பீங்கல்ல? எதுக்கா நீ இப்போ வெளியே போனோம்? நாளைக்கு கோவிலுக்கு போய் சாரு பேருக்கும் உங்க பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு இப்பவே ஐயரை பார்த்து சொல்லி வைக்கணும். என்ன விசேஷம்? உங்களுக்கு தெரியாதம்மா, நாளைக்கு சாருக்கு பிறந்த நாள். ஓ வெங்கா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கம்மா. டாக்டருக்கு இதை பிரசன்ட் பண்ண வேண்டாமா? ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அப்புறமா நீ வெளியே போலாம். சரிங்கம்மா. வெங்கா, இதெல்லாம் என்ன? மோதிரமா? இதெல்லாம் சங்கிலிங்க. ஏதாவது புது டிசைன் இருக்கா பாரு. கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட் இருக்கு, இப்ப எல்லாம் அதான் போட்டுக்கிறாங்க. பாக்குறீங்களாமா? கொடுங்க பார்க்கலாம். இந்தாங்கம்மா.
ரங்கா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. போன் ஒர்க் பண்ணலமா? அப்போ உடனே போய் கூட்டிகிட்டு வா. இந்தாங்க சாவி, உள்பக்கம் தாப்ப போட்டுங்க. நர்ஸ், நிச்சயமா சொல்லுங்க, நீங்க பார்த்தது ஆனந்த் தானே? நிச்சயமா தெரியும், அது ஆனந்த் தான். அந்த பேஷண்ட்டுக்கு சுயநலவு வந்திருந்தா திருட வந்தவனுக்கு ஆபத்து. ஏன்னா அவரால தான் அவனை அடையாளம் காட்ட முடியும். பேஷண்ட் அடிபட்டு கிடந்த இடமோ ஒரு லாக்கர் ரூம். டாக்டர், அந்த லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? இங்க இருக்கிற பேஷண்ட்ஸோட பிலாங்கிங். ராதாவோட பிளாங்கிங்ஸ் கூட அதுல தான் இருந்திருக்கணும் இல்லையா? எஸ். ஆனந்த் லாக்கர்ல இருந்து எதை திருட முயற்சி பண்ணிருக்கணும்? ராதாவுக்கே தெரியாம அவகிட்ட ஒரு தடயம் இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் விசித்திரமா இருக்கே? இதுல விசித்திரம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒவ்வொருத்தன் எவ்வளவு புத்திசாலித்தனமா கொலை செஞ்சாலும் தான் செய்யற ஒரு சின்ன முட்டாள்தனத்தால தானே மாட்டிக்கிறான். எல்லா கொலைகாரனும் மாட்டிக்கிற ஒரு கிளாசிக்கல் ட்ராப். ஆத்திரத்துல அவ செய்த ஒரு கொலை, அதை பார்த்த சாட்சி, அந்த குழந்தை, அங்கே விட்டு ஒரு தடயம், அதுதான் என்னன்னு தெரியல. சார் என்னங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாளைக்கு நானும் அம்மாவும் பிரசன்டேஷன் ஏதாவது வாங்கலான்னு நகை கடைக்கு போனோம். அங்க என்ன வாங்குறதுன்னு தெரியாம அம்மா முடிச்சுட்டு இருந்தாங்க. நகை கடைக்காரன் பிரேஸ்லெட், அதான் கையில போடுற சங்கிலி, அதை எடுத்து கொடுத்தான். அதை பார்த்த உடனே அம்மா முகமே மாறி போச்சு. ஒரே பதட்டமா இருக்காங்க. உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனந்த், You are right. அட பாவி, பரவ மாதிரி சந்தோஷமா இருந்தவளை கொண்டுட்டியே. நீ எவ்வளவு நாள் வாழ வேண்டியவளை சாகடிச்சிட்டியே. உனக்கு ஈவு இருக்கமே கிடையாதா? நான் சொல்றது காதலிய விழலையா? இப்ப நீ என்னதானே பாக்குற? ஆமா, உன்னைத்தான் பாக்குறேன்.
Dad, I'm sorry.